ஓம் நமோ நாராயண ஜம் ஜம் ஜம்பூரா. நீ மந்திரம் கத்துக்க ஜோரா. இன்னைக்கு சின்சான் தொல்லை இல்லாம நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் தாறுமாறா. பாடி இந்த வீக்கெண்ட் சின்சானை தனியா விட்டு வந்து எக்ஸசைஸ் பண்றதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. கூட வந்தானா அங்க பாருங்க இங்க பாருங்க அமைதியோ அமைதி அப்படின்ட்டு இருப்பான். டான் ஆக போறான் டான். இன்னைக்கு இந்த பஸ் திருடன் 99வது திருட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் லைக் போட்டுருங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வந்து 100வது திருட்டு திருட்டிட்டு போயிருவேன். வீடியோக்கு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. என்னடா எல்லாரும் என் பஸ்ஸை வேடிக்கை பாக்குறீங்க? யாரோட பஸ் தெரியுமா? இந்த பஸ் நான் திருடிட்டு போக போறேன்டா. என்னோட 99 திருட்டு. அந்த பக்கம் போயிருங்க, யாரும் இந்த பஸ்ஸை பாக்காதீங்க, நான் மட்டும்தான் திருடுவேன். டேய் எல்லாம் தள்ளுங்க, ஓரம் போ ஓரம் போ, பஸ் எடு ஓரம் போ. நாங்க போறோம் டான். பஸ்ஸை திருடிட்டு போய் வித்தரலாம். இந்த பஸ்ஸை வித்தா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கும். ஒரே ஒரு திருட்டு பண்ணலன்னா நான் 100வது திருட்டு பண்ண முடியாது. யாராவது திருடுறதுக்கு பஸ் கொண்டு வாங்க. அடடா யாருது? நம்ம பிராங்க்லின் மாதிரியே இருக்கு. அடே பிராங்க்லின் என்ன பண்ணிட்டு இருக்க? என் பஸ் பத்தியா? நான் புது பஸ் வாங்கிட்டேன். இந்த பஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். சூப்பரா இருக்கு ஜான் அங்கிள். எங்க இருந்து திருடிட்டு வந்தீங்க? ஏய் யாருடா திருடன் சொல்ற? என்ன பார்த்தா திருடன் சொல்ற? ஆமாடா ஜான், நீ திருடிட்டு வந்திருப்ப. நான் பஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். ஓனர் வந்தா திருப்பி கொடுக்க வேண்டாமா? யார பாத்துடா திருடங்கிற? பிச்சைக்கார பயலே, உங்ககிட்ட ஒரு எக்ஸல வச்சுக்கிட்டு நீ பேசுறியாடா? என் பஸ்ல இருந்து வெளியே வாடா. பஸ்ஸுக்குள்ள உட்காராதரா, நீ ஒரு நிமிஷம் உட்காந்தாலும் எனக்கு கடுப்பாகுதுரா. டானோட வண்டியில ஏறி கொண்டிருக்கியா? ஒழுங்கு மரியாதைய வெளியே வந்துரு. இந்த டான் கிட்டேயே வா. டானை பார்த்தா ஊரே நடுங்கும். நீ என்னடானா என் பஸ்லயே ஏறி கொண்டு என் மேலே ஏறி ஆடிட்டு இருக்கியா? ஊர்ல என்ன பத்தி கேட்டுப்பாரு, டான் நான் யாருன்னு தெரியும். ஜான் ஆல்ரெடி ஆகிட்டான்டா டான். பிச்சைக்கார பயலே, என் வண்டியிலே ஏறி ஆடிட்டு இருக்கியா? உனங்கட உன்னோட எக்ஸல். பிச்சைக்கார பயலே, உன்னோட எக்ஸல போட்டு நான் உடைக்கல. என் பேரு ஜான் இல்லடா டான். என்ன என் வண்டியை உடைக்காதீங்கன்னு, நான் கஷ்டப்பட்டு வாங்கின வண்டி என்ன பிளீஸ்னு அடிக்காதீங்கன்னு. பிச்சைக்கார பயல, என் பஸ்ஸை தொட்டா சும்மா விட்டுருவனா? என் கூட 2 பேர் இருப்பானுங்களா, அவனுங்களை கூட்டிட்டு வந்து இந்த எக்ஸல் உடைக்கல, இல்ல நானே கொண்டு போய் உடைக்கிறேன்டா. ஆனா என்ன ப்ளீஸ்ண்ணே எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே, என்னோட வண்டி ரொம்ப முக்கியமான வண்டிண்ணே. டேய் இறங்குடா இறங்குடா, எக்ஸல்ல இருந்து இறங்குடா, ஏன்டா வந்துட்டு இருக்க? மாதிரி உன்னால ஒரு பஸ் வாங்க முடியுமாடா? எல்லாம் தள்ளுங்கடா, இந்த வண்டியை நான் உடைக்க போறேன்டா. பிச்சைக்கார பயலுக்கு எக்ஸல் ஒண்ணுதான் இருக்கு, அதையும் உடைச்சாச்சு. நீ என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த மாதிரி பஸ் வேணா என் வீட்டுக்கு வந்து பிச்சை இடுறா, நான் வந்து உனக்கு பஸ்ஸை கடனா தரேன். என் வீட்டுக்கு தட்டை உன்னை கொண்டு வாடா, நான் பக்கத்துல ஒரு இடம் தரேன் பிச்சை எடுக்கிறதுக்கு. என்ன ஏன்னா வண்டியை உடைச்சிங்க? இப்படி பண்ணலாமாண்ணா? நான் உங்களோட பெரிய பஸ்ஸா வாங்கி காட்டல. நான் வந்து பிராங்க்லின் கிடையாது. ஆஹா, இந்த சின்சான் இங்க இருக்கான், அவனை வந்து ஓட்டி தள்ளணும். நான் புது பஸ் வாங்கியிருக்கேன். எல்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஜான் அங்கிள் புது பஸ்ஸா? பாக்குறக்கே சூப்பரா இருக்கு. எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? இந்த பஸ் வந்து எவ்வளவு? ஜான் அங்க போறான் டான். இந்த பஸ் 10,000 ரூபாடா. உன்னால இது வாங்க முடியுமாடா? 10,000 ரூபாய் பஸ்ஸானே? நான் ஒரு தடவை ஓட்டி பார்த்துக்கிட்டுமா? பாத்தீங்களா எல்லாரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருந்தா கரெக்டா நீங்களும் வந்துட்டீங்க. வாங்க பார்ட்டிக்கு போலாம், எல்லாரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போலாம். பஸ் வந்துருச்சு ஜாலி. என்னடா என் பஸ்ல பார்ட்டிக்கு போலாங்கிற? நீ முடிஞ்சா நீ ஒரு பஸ் வாங்கிட்டு வாடா பிச்சைக்கார பயலே. என் பஸ்ல ஏறாதீங்கடா, என் பஸ் எல்லாம் பார்ட்டி போக முடியாது. அடே சிஞ்சானு, உன் ஃப்ரெண்டை எல்லாரையும் கூட்டிட்டு ஓடி போயிருங்க இருந்து. என் பஸ் ஏட தொடுற, என் பஸ் தொடுறக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன்டா என்ன அடிக்கிற? டேய் யாரையுமே அடிக்காதடா, என் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்காதடா. ஏன்டா இப்படி பண்ற? ஜான் ஆல்ரெடி ஆகிட்டான் டான். இந்த ஜான் கிட்டே வா. ஜானோட பஸ்ஸை தொட முடியுமா? முடிஞ்சா என் வீட்டுக்கு வாடா, நான் உனக்கு வந்து 1 ரூபா பிச்சை போடுறேன். என்னை வாடா கலைக்கிறேன். நானும் பிராங்க்லின் சேர்ந்து உன்னோட ஒரு பெரிய மான்ஸ்டர் பஸ்ஸா வாங்கிட்டு வரலாம். நாங்க யாருன்னு உங்ககிட்ட காட்டுறோம்டா. டேய் பிராங்க்லின் மாம்ஸ், இந்த டான் என்ன கலாய்ச்சிட்டா மாம்ஸ். நம்ம கிட்ட பஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம கேவலமா பேசிட்டா மாம்ஸ். அடடா நம்ம பிராங்க்லின் வேற வெளியே போயிருக்கானே, எப்ப வருவான்னு தெரியலையா? வர வரைக்கும் நம்ம வெளியிலே வெயிட் பண்ண வேண்டியதுதான். இந்த டான் என்ன அடிச்சுட்டான், வலிக்குது. அடாடா நம்ம சின்சான் வேற வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இந்த டான் வேற என்ன கலாய்ச்சி விட்டுட்டான். நம்ம வேற அவன் என்ன பண்றான்னு தெரியல. அடடா சின்சான் இங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க? ஏன் அழுதுட்டு இருக்க? என்னடா ஆச்சு? பிராங்க்லின் மாம்ஸ், இந்த டான் எங்கேயோ இருந்து ஒரு பஸ்ஸை கொண்டு வந்து நம்ம கிட்ட பிச்சைக்கார பையன் சொல்லி நம்ம அடிச்சுட்டா மாம்ஸ். என்ன போட்டு அடின்னு அடிச்சுட்டான். நாங்க சும்மா அந்த பஸ் எடுத்துட்டு பார்ட்டிக்கு போறோம்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்லி ஏறி பார்த்தோம், அதுக்கு இப்படி அடிச்சு விட்டான் மாம்ஸ். அடே அவன் அந்த மஞ்சள் கலர் பஸ்ஸை கொண்டு வந்து என்னையும் கலாய்ச்சி விட்டான்டா. நம்ம கிட்ட எக்ஸல் மட்டும் தான் இருக்கான்னு கலைகளையும் கலாய்ச்சி விட்டான்டா. அவங்க கிட்ட நம்ம யாருன்னு காட்டுறோம். ஆடா நம்ம பஸ் வாங்க போலாம் சின்சான். பிராங்க்லின் மாம்ஸ் அவனோட பெரிய பஸ்ஸா வாங்கிட்டு போய் அவன்கிட்ட நம்ம யாருங்கிறத காட்டணும். நம்மளால எல்லாமே முடியுங்கிறத காட்டணும். நம்ம ஒண்ணு பிச்சைக்கார பசங்க கிடையாது, நம்ம வந்து பெரிய பணக்காரங்க. அவங்க கிட்ட காட்டணும் நம்ம 20,000 ரூபாய்க்கு பஸ் வாங்குறோம். நம்ம கடைக்கு வந்தாச்சுடா சின்சான். இந்த கடையில இல்லாத பஸ் காரு வண்டியே கிடையாது, இங்க எல்லாமே கிடைக்கும். இங்க பாருங்க
ஒரு பஸ் இருக்கு. சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. கம்பன் பஸ் இங்க இருக்கு. சின்சான் நம்ம இவர்கிட்ட தான் வேலை பேச போறோம். அந்த பஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். வாங்க வாங்க வாங்க, எங்க கிட்ட இல்லாத பொருட்களே கிடையாது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அமைதியோ அமைதி, எங்களுக்கு அந்த கம்பன் பஸ் தாங்க வேணும். அடடா சின்சான், அது கம்பன் பஸ் இல்லடா, கொம்பனு. தமிழ்ல கொம்புன்னு சொல்லுவாங்கல்ல, மாட்டு மேல இருக்க கொம்பு, அதுதான்டா கொம்பன் பஸ். சரி சார், நீங்க உங்க மிஸ்ஸஸ்க்கு கார் வாங்கிட்டு இருக்கீங்களா? ஓகே ஓகே. நாங்க மத்த கார்லாம் பாக்குறோம். என்னங்க வித்தியாசமா கார்லாம் இருக்கு. அட இங்க பாருங்க, ஜெட் பேக். நம்ம இதை போட்டா நம்ம வானத்துக்கு பறந்துகிட்டே போலாம். ஜானை தூக்கிட்டு போய் வானத்துல தொங்க விட்டுறலாம். இந்த ஜான் ஆக போறான் டான்னு சொல்லிட்டு இருப்பானே ஒரு வெட்டி பையன், அவனை வானத்துல தூக்கிட்டு போய் தண்ணிக்குள்ள அப்படியே கீழே போட்டுறணும். அப்படியே அவன் மிதந்துட்டே மேல வரணும். அதான் என்னோட ஆசை. அடே சின்சானு, இப்ப நம்ம கிட்ட 20,000 ரூபா தான்டா இருக்கு. இந்த பஸ் 20,000 ரூபாய் என்னமோ வரும்டா. நான் போய் காசு எடுத்துட்டு வரணும் வீட்டுல போய். அதுக்குள்ள இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேடா. ஐ கவாசகி பைக், எனக்கு ரொம்ப பிடிச்ச பைக். இதை வாங்கிக்கலாமா பிராங்க்லின் மாம்ஸ்? இது எவ்வளவு வரும்? நம்ம வாங்கிக்கலாமா? அடே சின்சானு, நம்ம பஸ் வாங்க வந்தோமா வேற பொருள் வாங்க வந்தோமாடா? பஸ்ஸா பாடுறா, பஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றா. ஏன்டா இப்படி பண்ணிட்டு ஓ, இருக்க? இதுதான் கம்பன் பஸ்ஸா? இந்த பஸ் 20,000 ரூபாய் வருதா? சூப்பரா இருக்கு. நம்ம ஓட்டுனோம்னா அந்த டானுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துடலாம். அடே சின்சானு, இப்பதான் டானுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கறது ஞாபகம் வருதா? இத்தனை நேரம் மத்த பொருள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்களவா? வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வரலாம். நாளைக்கு வந்து இதை வாங்கிக்கலாம், ஓகேவா? சார் இங்கே இருக்கணும் சார். இந்த பஸ்ல அப்படியே கொஞ்சம் டிங்கரிங் வேலையெல்லாம் பண்ணி ஒரு 3 பஸ் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய மான்ஸ்டர் பஸ் மாதிரி பண்ணி வைங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறோம், ஓகேவா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நாளைக்கு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம். பிராங்க்லின் மாம்ஸ், நாளைக்கு இவர் ரெடி பண்ணிடுவாரு தானே? ஆமா சின்சான், இவர் ரெடி பண்ணிடுவாரு. இவர்கிட்ட சொன்னா நாளைக்கே ரெடி ஆயிரும். ஓகே ஓகே மாம்ஸ், எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாளைக்கு பஸ் எடுத்துட்டு போறோம், பெரிய பஸ்ஸை ஓட்ட போறோம். சின்சானு, இந்த பஸ்ஸுக்கு போய் நம்ம 20,000 ரூபாய் செலவு பண்றமேடா, பரவாயில்லையாடா? நம்ம பட்ஜெட்டுக்கு இதெல்லாம் தாங்குமாடா? மாம்ஸ், காசு போனா திரும்ப வரும், மானம் போனா திரும்ப வருமா? வரவே வராது. அந்த டான் நம்மளை எவ்வளவு கேவலப்படுத்தணும், அவனுக்கு நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கணும் வேண்டாமா? நம்மள எவ்வளவு பிச்சைக்காரன் பையன் சொன்னா, நீ இப்படி கேக்குறீங்க மாம்ஸ்? நம்மளுக்கு ரிவெஞ்ச் கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் ஓகே தான்டா சின்சானு. நம்ம ரிவெஞ்ச் கொடுக்கணும்னா நம்ம பட்ஜெட் வந்து அதிகமா இருந்தா பரவாயில்ல. 20,000 ரூபாய் கொடுத்துட்டு நம்ம புது வீடு கட்டலான்ட்டு இருந்தோம். அது எப்படா நம்ம கட்டுறது? அதெல்லாம் விடு மாம்ஸ், நம்ம அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்பாரிச்சுக்கலாம். அது என் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டு, பட்லு, டோரிமான் முன்னாடி எல்லாம் அவனை கேவலப்படுத்திட்டானுங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா போச்சு. தம்பி சின்சானோட மானம் தான்டா எனக்கு முக்கியம். அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டா. அது ஒரு பஸ் தான்டா. சரிடா சின்சான், நம்ம காலையில வெடிஞ்சேன்னு நம்ம நேரா போய் அந்த பஸ்ஸை வாங்குறோம், மாஸ் பண்றோம்டா. ஜாலி ஜாலி. மாம்ஸ் ஒத்துக்கிட்டாரு, நாங்க பஸ் வாங்க போறோம். வண்டி எடு மாம்ஸ். அமைதியோ அமைதி. ஜல் என்று ஓசை. நாங்க போகும் வண்டியில் வரும் சத்தத்தை கேட்டு டான் மயங்கி விழுவது என்ன? சின்சானே, பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. உனக்கு அம்புட்டு ஆசையாடா நம்ம பஸ் வாங்குறது இல்ல? ஆமா ஆமா பிராங்க்லின், எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டானா, அதனாலதான் நான் வந்து இப்படி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை மட்டும் இல்ல சின்சானே, நான் ஒரு எக்ஸல் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த எக்ஸல் உடச்சு எரிஞ்சிட்டான். அது வேற பயங்கரமா அடிபட்டு இருக்கு. இங்க பாரு, போக போது இந்த எக்ஸல் எதுவும் ஆகக்கூடாதுன்னு சாமியை வேண்டிக்கோ. கடைக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க புது வெஹிக்கிள் வாங்கும் போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் நிறைய வரும். வந்துட்டீங்களா? உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு. அங்க பாருங்க, லெஃப்ட்ல ஓரமா நிறுத்தி வச்சிருக்கோம். இங்க பார்க்கிங் சின்னதா இருக்கனால நாங்க அங்க நிறுத்தி வச்சிட்டோம். 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போய் மஜா பண்ணுங்க. ஓகே தலைவரே, இந்தாங்க 20,000 ரூபாய். இந்த பஸ் இனிமேல் எங்களுக்கு சொந்தம். சின்சானே, நம்ம அடுத்து அந்த கவாசகி பைக் வாங்கிடலாம். நம்ம கிட்ட காசு இல்லையே பிராங்க்லின். நம்ம போய் பஸ் எடுத்துட்டு போய் ரிவெஞ்ச் எடுக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஓடியா, நம்ம வண்டி இங்கேயே நிக்கிட்டு. வா பஸ்ல ஏறு. பஸ்ஸ பாரு, எவ்வளவு பெரிய கம்பன் பஸ்ன்னு. ஏரியாச்சு பிராங்க்லின். கம்பன் பஸ் எடு. நாங்க வண்டியில வரோம் மாஸ் பண்றோம். அந்த டானுக்கு ரிவெஞ்ச் எடுக்க போறோம். எம்புட்டு பெரிய வண்டி. இங்க பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், எங்க பஸ் தான் இருக்கல பெரிய பஸ். எங்க பஸ் மாதிரி இந்த உலகத்துல வேற பஸ்ஸே கிடையாது. பாத்தீங்கல்ல எப்படி இருக்குன்னு? ஆமாண்டா சின்சான், இந்த பெரிய பஸ் பார்த்து இந்த டான் என்ன சொல்ல போறான்னு தெரியல. மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவான். பிராங்க்லின், அந்த ஜானோட வண்டி அங்க இருக்கு. இப்ப நம்ம அவங்கிட்ட போய் கலாய்க்கலாமா? ஜான், இங்க பாத்தியா எங்க பஸ் எவ்வளவு பெரிய பஸ்ன்னு? இந்த மாதிரி பஸ் உன்னால வாங்க முடியுமா? ஜான் ஆல்ரெடி ஆகிட்டான். டான், இந்த பஸ் எங்க இருந்து வந்துச்சு? இந்த பஸ் என்னோட பஸ் மாதிரியே இருக்கு. நான் எடுத்துட்டு போய்க்கவா? இந்த பஸ் என்னோட பஸ் தான். எனக்காக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடிங்கொய்யால 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். உன்னோட பஸ்ன்னு சொல்லுவியாடா டுபா குருமண்டையா? டான் ஆகிட்டியா? டான், என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க பஸ்ஸ பாத்தியா? எங்க பஸ் எவ்வளவு பெரிய பஸ்ன்னு? உன்னோட பெரிய பஸ். உன் டுபாக்கு ஒரு பஸ்ஸை தூக்கிட்டு போய் உன் வீட்லயே வச்சுக்கோ. வீட்டுக்கு நீ 2 தட்டை எடுத்துட்டு வா. 2 கையில
கடையில பிச்சை போடுறதுக்கு நான் இடம் ஏற்பாடு பண்ணி தரேன், அங்க வந்து உட்காந்துக்கோ, நிறைய பேர் காசு போடுவாங்க, நாங்க பஸ்ல சம்பாரிச்சு உனக்கு பிச்சை போடுறோம். நான் உங்க பஸ்ஸை திருடிட்டு போக போறேன்டா, என்கிட்டயே வாடா பேசுறீங்க? யாரோட பஸ்டா இது? கொம்பன்றா, கொம்பன் ஓனரே நான் தான்டா. அடி இந்த பஸ்ஸை 4 அடி போடு, இந்த ஓட்ட பஸ்ஸை வச்சுக்கிட்டு எங்க பஸ்ஸோட ஓனராடா நீ? போடு, லைட்லாம் உடஞ்சிருச்சு, இவனை யாரா உன்னோட எடுபடியா? போடு அடியா, யாருக்கிட்ட அடி? போடு பிராங்க்லின் போடு, அவன் கூட இன்னொருத்தர் இருப்பானே அவனுக்கானா, அவன் எங்க போனான்னு தெரியல, இவனையும் சேர்த்து அடி, 2 பேரும் சேர்த்து முடிச்சு விட்டுறலவா, நம்ம கிட்டே வந்து வம்பளுத்துட்டு இருக்கான். என் சிஞ்சன் மலையோட கை வச்சா போடு, 4 போடுங்க, அவனை ஜோப்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எடுத்து காசெல்லாம் எடுத்துட்டு விட்டுறலாம் பாரு. அடடா என்ன மன்னிச்சிருங்கடா, நான் தெரியாம பண்ணிட்டேன்டா, என்னோட பஸ்ஸுக்காக நான் இப்படி அடி வாங்க கூடாதுடா, நான் இதோட பெரிய பஸ்ஸா வாங்கிட்டு வந்து நான் யாருன்னு காட்டுறேன், இப்போதைக்கு என்ன அள விடுங்கடா, என்ன மன்னிச்சிருங்கடா. சரி பிராங்க்லின், நம்ம அவனை பொழைச்சுப்பான்னு விட்டுறலாம், நம்ம நாளைக்கு வந்து அவனை பார்த்துக்கலாம், இந்த மாதிரி திரும்ப வந்தான்னா மறுபடியும் அவனை வச்சு செஞ்சிடலாம். சரி சிஞ்சனு, நம்ம நிம்மதியா அன்னைக்கு வீட்டுக்கு போலாம்.